ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வர ஒரு டெய்லி vlog இது. தன்சானியாலேருந்து கிளம்புறப்போ நாங்கள் இங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அங்கேருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்து கும்பாபிஷேகம் அப்புறம் விசா டிலே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 months ஆகிடுச்சு. 6 monthsக்கு அப்புறம் இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம். நாங்கள் ஊருக்கு போகிறோங்கிறத நல்லா சென்ஸ் பண்ணிவிட்டு எங்களை விடவே கூடாதுன்னு பாருங்கள் எப்படி கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி. வீட்டிலேருந்து ஒரு 9 o'clock மாதிரி கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கள் ஊர் கருப்புசாமிக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டு கிளம்பியாச்சு. இந்த தடவை எனக்கு ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான். ஏர்லி மார்னிங் 4 o'clock ஃப்ளைட். பட் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 11 அந்த மாதிரி வந்துட்டோம். இந்த தடவை நான் கொண்டு போகிறோட பேகேஜ் சைஸ் பாருங்கள், எல்லாமே ரொம்ப பெருசு. நாங்கள் எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டவுட்டே வந்துச்சு, இது ஏர் அரேபியா வந்து அலாட் பண்ண அந்த பேகேஜ் சைஸ்க்குள்ளே வருமானு. கடைசி நிமிஷத்தில் ஆன்லைனில் பார்த்து எல்லாம் செக் பண்ணோம். நல்ல வேலை கரெக்டாக இருந்தது. செக்இன் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளமும் வரல. ஒருவேளை உங்களோட பேகேஜும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் போய் பேகேஜ் சைஸ் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ராவல் எப்பவும் போல் ஸ்மூத்தாக தான் போச்சு. நாங்கள் இந்த தடவை ட்ராவல் பண்ணது வந்து ஏர் அரேபியா தான். ஆஸ் யூஷுவல் ஏர் அரேபியாவில் எப்பவும் போல் ஃபுட் நல்லாவே இல்லை. இந்தியா டைம் ஏர்லி மார்னிங் 4:30 ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து ஷார்ஜா வந்து ஷார்ஜாலேருந்து இப்போ நாங்கள் இருக்க கண்ட்ரிக்கு ஏர்லி மார்னிங் 8:30 எல்லாமே ரீச் ஆகிட்டோம். டெட் ஆப்போசிட் வெதர். நாங்கள் கிளம்புறப்போ ஊட்டி வந்து 14 டிகிரியில் இருந்தது. இப்போ நாங்கள் இறங்குறப்போ இந்த கண்ட்ரி வந்து 41 டிகிரியில் இருந்தது. ஏர்போர்ட்டில் எந்த விதமான டிலேவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடு வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்தே ஆன்லைனில் பார்த்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண வீடு தான். என் ஹஸ்பண்ட் இங்கே வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி வர வழி எல்லாமே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இங்கே எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இந்த கண்ட்ரி என் பையனுக்கு தாங்க புதுசு. பட் நான் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த இடம் இது தான். என் ஹஸ்பண்டும் கோவிடுக்கு முன்னாடி 10 years இருந்த கண்ட்ரி இது தான். பேரன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் லைஃப்பை நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே திரும்ப வந்திருக்கோம். இந்த தடவை எங்கள் பையனோட வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் தான். நம்ம சேனலில் இங்கேருந்து நிறைய ரெகுலர் வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.